வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, கிண்டி, சைதாப்பேட்டை, குரோம்பேட்டையில் 2வது நாளாக மழை. பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வட தமிழகத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது. சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான். மெதுவாக நடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. பழவேற்காடு பகுதியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரையிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இன்று முதற்கட்ட தேர்தல். 43 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்குகிறது வாக்குப்பதிவு. பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தல் களம் காணும் வயநாட்டில் இன்று வாக்குப்பதிவு. ராகுலை விட அதிக வாக்குகள் பெறுவாரா என எதிர்பார்ப்பு. சூரியனார் கோயில் ஆதீனம் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரிடம் சாவியை ஒப்படைத்துவிட்டு மடத்திலிருந்து வெளியேறினார் ஆதீனம். ஸ்ரீ சிவாகர யோகிகள் மடத்தினுடைய நிர்வாக பொறுப்புகள் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பட்டீஸ்வரம் கோவில் செயல் அலுவலர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 28வது குருமகா சன்னிதானமாக நான் தான் இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். திருப்பூர் வேலம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். நள்ளிரவில் தொடங்க இருந்த சுங்க கட்டண வசூல் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. மொட்டை காகித அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் நலன் பற்றி பேசலாமா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. மொட்டை காகித அறிக்கை என்றால் அது அதிமுக என்பதுதானே உலக வரலாறு என்றும் பதிலடி. தெலுங்கர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி வெறுப்புணர்வுடன் பேசியதற்கு ஹைகோர்ட் கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனம். அந்தபுரம் குறித்து பேசியதன் நோக்கம் என்ன என்றும் கேள்வி. தெலுங்கு மக்கள் குறித்து கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கஸ்தூரி தரப்பு வாதம். ஹைகோர்ட் மதுரை கிளையில் முன்பிணை கோரிய மனு நாளை தீர்ப்புக்காக ஒத்திவைப்பு. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி இன்று மீண்டும் திறப்பு. வாயு கசிவுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுவதாக அறிவிப்பு. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்ற பின்னணியை ஏன் காவல்துறையினர் மூலம் விசாரிக்க கூடாது? தமிழக அரசு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். திருவாரூர் முத்துப்பேட்டை தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலம். இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி திரளான இந்துக்களும் பங்கேற்பு.
மகாராஷ்டிராவில் செல்ஃபி எடுக்கும் போது உள்ளே வந்த கட்சி தொண்டரை காலால் எட்டி உதைத்த பாஜக முன்னாள் அமைச்சர் தன்வே. பாஜக மூத்த தலைவரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்ற திட்டம். போட்டித் தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி விலகுவதாக முடிவு என தகவல். அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக, வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கரைக்கு அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான் மெதுவாக நடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். குறிப்பிட்ட நேரங்கள்ல அதிக அளவிலான மழைப்பொழிவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பிட்ட நேரம்னு அதாவது 6 மணி 9 மணி அப்படி இல்ல. இது வீக் சிஸ்டம். இது கடந்து போகும்போது வாய்ப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். வட தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகுமா என்ற கேள்விக்கு வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் அளித்த பதில்தான் இது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதால் வட தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதே சமயம் பலவீனமான மெதுவாக நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறாது என்றும் பாலச்சந்திரன் கூறினார். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1 விழுக்காடு குறைவாக பெய்திருப்பதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. வங்கக்கடலில் தற்போது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அச்சம் கொள்ள தேவையில்லை. மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழையினுடைய தீவிரம் என்னவாக உள்ளது? அபிநயா, வடகிழக்கு பருவமழையின் 2ஆம் சுற்று மழையானது கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மயிலாடுதுறை மற்றும் டெல்டா பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களான மழையாக பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களில் பலத்த மழை எதுவும் இல்லாத நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் பலத்த மழையானது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அபிநயா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைப்படி வட தமிழகத்தில் அதிகமாக மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் தொடர்ந்து நள்ளிரவிலிருந்து மழை பெய்து வந்திருக்கிறது. அதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி வெளியிட்டிருக்கிறார். அதன் காரணமாக அங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கலாம். அதே போன்று தொடர்ந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமானால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் இந்த விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார்.